டே இன் மை லைஃப் பார்க்கலாமா, காலையில் எழுந்ததுமே நல்லா சுடு தண்ணி தான் குடித்தேன். ஏன்னா த்ரோட் பெயின்னால சுத்தமாக வாய்ஸ் வெளியே வரல. அதுக்கப்புறம் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பூரி அப்படின்னு சொன்னதுமே, சரிம்மா நீங்கள் திரட்டி மட்டும் கொடுங்க, நான் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் போட்டு பொரிச்சது வந்து பூரியா அப்பளமான்னு எனக்கே ஒரு பெரிய டவுட் ஆகிடுச்சு. சரி என்னவா இருந்தா என்ன, நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து பார்க்குறப்போ வீட்டுக்கு கொக்கெல்லாம் வந்து இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொக்கு பார்க்குறேன். ஒரு 10:30 போல் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதை பார்த்து கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கிற டைம் எனக்கு வந்து சடனாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒர்க் பண்ணாலே எங்கேருந்து பசி வருதுன்னு தெரில. நல்லா பசிக்க ஆரம்பித்தனால ஸ்நாக்ஸ் பாக்ஸை திறந்து பார்க்குறப்போ இந்த டார்க் ஃபேண்டஸிலேருந்து வெண்ணிலா மோக்கா ஃப்ளேவர் என் தங்கச்சி வாங்கி வச்சுருந்தா. சரி அது நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டு பார்க்குறப்போ 2 ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் நத்திங் பீட்ஸ் ஓஜி டார்க் ஃபேண்டஸி. அதுக்கப்புறம் அப்படியே வந்து டேரி மில்க் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்தாலும் டேரி மில்க் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேரி மில்க்கு. 11:00 வந்து அப்படியே மீன்கார அண்ணா வந்ததுமே அவங்க வீட்டிலேருந்து சாலையும் கண்ணங்குழி சாலையும் வாங்கிட்டு நான் அப்படி டயர்டாக பண்ணி தூங்க போயிட்டேன். One eternity later. நான் தூங்கி முழிச்சு பார்க்குறப்போ டைம் வந்து 3:00 மேலே ஆகிடுச்சு. அம்மா லஞ்சுக்காக வந்து கிளாத்தி மீன் கறியும் கண்ணங்குழி சாலை ஃப்ரையும் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நான் ஒரு 4:30 போல் மாடிக்கு போய் அங்கே இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு செடிக்காக தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்பாவோட ஷர்ட் வந்து மாடியில் வந்து காய போட்டிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து எல்லா ஷர்ட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறம் மார்னிங் வந்து கொஞ்சம் புளி காய வச்சுருந்தோம். ஏன்னா வந்து இனி அதை ஒரு பானையில் போட்டு அதில் உப்பெல்லாம் போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து புளி ரொம்ப நாள் கெடாமல் வரும். அது மட்டும் இல்லை, நல்லா ஃப்ளேவர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அது நல்லா ட்ரை ஆனதுமே அதை வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயாச்சு. நைட் டின்னருக்காக அம்மா வந்து சிறுபயிர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இல்லைம்மா எனக்கு வேணாம், நான் வந்து பானிபூரி செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ நாள் வந்து நான் பானிபூரி வந்து இந்த மாதிரி கிட்டில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. எப்போவுமே வீட்டில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டு பழகினேன். எனக்கு இது சாப்பிட்றப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நல்லா வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர் மட்டும்தான் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டட். ஸோ ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே என்னோடய கோல்டு மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு நான் தூங்க போயிட்டேன். பாய்.